நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் கட்சி நீங்கள் வந்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பல விதமான எதிர்ப்புகள் வரத்தானே செய்யும். அது உங்களுக்கும் தெரியதானே செய்யுது. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் கவனமாக இல்லைங்கிறது என்னுடைய கேள்வி. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இன்னொரு கேள்வி என்கிட்ட இருக்குது. நீங்கள் இந்த நாட்டை ஆள போகிறேங்கிறீங்க. இந்த 2026 வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆக போகிறேன் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் சொல்கிற நீங்கள் ஒரு ஒரு படத்தையே வந்து உங்களால் ஒரு குறிப்பிட்ட திட்டமிட்ட தேதியில் கொண்டு வர முடியல. கடைசி நேரத்தில் நெருக்கடியில் போய் நின்றுக்கிட்டு எங்களை வந்து வந்து மத்திய அரசு பழி வாங்கிட்டாங்க, பிஜேபி வந்து வேணும்ட்டே பழி வாங்கிட்டாங்க, எங்களுக்கு சர்டிஃபிகேட் தரலை, அப்படி இப்படின்னு வந்து நீங்கள் பேசுகிறது வந்து அபத்தமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதாவது வந்து இதில் எந்தவித நியாயமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. நீங்கள் கடைசி நேர நெருக்கடிக்கு ஏன் உங்களை விடுறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த சிக்கலே வந்திருக்காதே. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபி வந்து திட்டமிட்டு கொடுக்கல, நெருக்கடி கொடுக்குறாங்க, விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, அப்படி பல கோணங்களில் வந்து இதை பேசுகிறாங்க. எத்தனை கோணங்கள் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில் குறிப்பாக. அதாவது ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே வந்து சதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. டிஎம்கேக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா? இது மத்திய அரசினுடைய நிறுவனம், எது சென்சார் போர்டு ஆஃபீஸுங்கிறது, அதுக்கும் டிஎம்கேக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது.